நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது கடகராசியை பற்றி சொல்ல இருக்கிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை பேரை சொல்லிட்டு வரோம். புனர்பூசத்துக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய பேரை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் 108 முறை சொன்னீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை. அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். ஆயில்ய நட்சத்திரம் ஸ்ரீ ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகம்மாள், அந்த பேரை உச்சரிக்கணும், அந்த தெய்வத்தை வணங்கணும். இப்போது இந்த கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர பகவான் தான் ஆட்சி வீடு. சந்திரன் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு நிலை என்னன்னா இந்த சந்திரனுக்கு இருக்குங்க. எல்லாமே வளராது தேயாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இதுக்கு மாத்திரம் தேய்பிறை வளர்பிறை, அதாவது வளரும் தன்மை இருக்கிறது, தேயும் தன்மை இருக்குது, அப்புறம் வளரும் 5 நாள் வளருது, 5 நாள் தேயுது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை பார்த்து மற்ற கிரகங்களுடைய நிலையை கண்டு இதுவே சந்திர பகவானே போய் சிவனை வழிபட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது. என்னை மாத்திரம் ஏன் இப்படி இது மாதிரி படித்தீங்க அப்படின்னு. அதனால் என்னை யாரும் சரியாக இது பண்ணிக்கிறதில்ல, பெருசாக என்னை யாரும் வணங்குறதில்ல அப்படிங்கிறது ஒரு இதுவாகி கடைசியில் அவர் சிவபெருமானே தலையில் சூடிக்கொண்டதாக 3ஆம் பிறை அப்படின்ற மாதிரி தலையில் சூடிக்கொண்டதாக ஒரு ஐதீகம். திங்களூர்னு என்ன சொல்கிற இடத்துல, திங்களூர் சவுத் சைடில் இருக்குங்க, கும்பகோணம் அருகில். இந்த சந்திர பகவானை வழிபாடு செஞ்சு சிவனை வழிபாடு செஞ்ச ஸ்தலம் திங்களூர். அப்போது இந்த கடகராசி என்பவர்கள் வாழ்நாளில் ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒன்று சந்திர தசை நடக்கும்போது போகலாம், இல்லை நீங்கள் கடகராசி என்பவர்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த கோயிலுக்கு. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் சரியில்லாத பட்சத்தில், அதாவது உச்சமோ ஆட்சியோ இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் பகை வீடோ நீச்சமோ இருந்துச்சுன்னு சொன்னால் சில இடர்பாடுகள் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக நல்லா இருந்தால் கூட போகலாம். ஏன்னா அவன் சந்திர பகவான் வழிபாடு செஞ்ச ஸ்தலம் அது. அப்போது கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை அங்கே போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போது நம்ம இந்த எபிசோடில் என்ன சொல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கடகராசிக்கு என்ன நிறம் ஏற்ற நிறம், என்ன கல் முக்கியமான கல், எந்த கிழமைகள் பொருத்தமான கிழமைகள், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், இந்த கடகராசிக்கு ஒத்துப்போகக்கூடிய ராசிகள் எவை, இப்படிப்பட்ட சில விஷயங்களை சொல்கிறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். இப்போது இந்த கடகராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி சந்திரனாக இருக்கிறதால இவங்க மன வலிமை உடையவர்கள், தைரியம் மிக்கவர்கள். வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவங்க எதையும், இதுதான் சந்திர பகவான் ஆட்சி பெற வீடு, எதையும் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதே நேரத்தில் தாயுள்ளம் கொண்டவர்கள் இவர்கள். சந்திரன் தாய் மாதிரி, அதனால் தாய் கிரகன்னே சொல்லுவாங்க சந்திரனை. அப்போது தாயுள்ளம் கொண்டவர்கள் இவர்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட போய் ஏதாவது நீங்கள் ஒரு உதவின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு செய்ய முடியாமல் போனாலும் கூட அவர்கள் வேறு யார்கிட்டையாவது கேட்டு வாங்கி கொடுத்து உதவி பண்ணக்கூடிய அன்பர்கள் இவர்கள்.
ஆனால் அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட முறைச்சிக்கிட்டிங்கன்னு சொன்னால் இவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப வஞ்சனையோடு செயல்படக்கூடியவர்களும் இவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள். இந்த கடகத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார், குரு ஆட்சி பெறுகிறார். இப்போது குரு 6ஆம் இடம், உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி அங்கே ஆட்சி பெறுகிறார்னு சொன்னால் இந்த சந்திரனுடைய நிலைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். மனோகாரகனாக சந்திரனும் உடலுக்கு காரகனாவான். ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு ஜாதகருக்கு சந்திர பலமே மூலபலம். ஜனன லக்னத்தை கொண்டு பலன்கள் சொல்லும் பொழுது கூட சந்திர லக்னத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. உலக வாழ்வுக்கு சரீர பலம் முக்கியமும் சரீர பலத்திற்கு மனவளம் அடிப்படை. சந்திர பலம் பெற்றிருந்தால் மேற்சொன்ன இரண்டையுமே அடைய முடியும். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பது பழமொழி. நம்முடைய சுபீட்சங்களுக்கு தாயுமாக விளங்கும் சந்திரனே தாய்க்கு காரகனாவான். கடல் கடந்த பயணத்திற்கும் கலைச்சுவை நிறைந்த ரசனைக்கும் அறிவு ஆனந்தம் புகழ் ஆற்றல் அழகு நடுநிலைமை நறுமணம் சுகபோகம் போன்ற அனைத்துக்கும் காரகன் இவன். சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டே தசை இருப்பு கண்டுபிடிக்கப்படுகிறது. திருமண பொருத்தங்கள் சந்திரனது சாரத்தை கொண்டுதான் உறுதி செய்யப்படுகின்றன. முகூர்த்தங்கள் நிச்சயிக்கப்படுவதும் சந்திரனை கொண்டுதான். இந்த கிரகத்திற்கு பகை கிரகங்களே கிடையாது, ராகு கேது என்ற சாயா கிரகங்களை தவிர. குரு சுக்கிரன் இருவரோடு சேர்ந்தால் அல்லது பார்க்கப்பட்டால் ஏகப்பட்ட அருளையும் பொருளையும் வாரி வழங்குவது இவனது இயல்பாக அமைந்துவிடும். இதர கிரகங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து மனிதனை வாழ வைக்கிற அருள் என்னும் குளிர் நிலவுக்கு உறைவிடமான சந்திரன் ரிஷபம் உச்சமடைவது, கடகம் சொந்த வீடு, விருச்சகம் நீச்ச வீடு. பகை வீடு என்று ராசி ஒரு வீடும் சந்திரனுக்கு கிடையாது. வெண்ணிற ஆடை வெள்ளி இவற்றினை ஆள்கின்ற வெண்ணிற தோல் இவன். நவரத்தினங்களையும் ஆதரிப்பவன். குறிப்பாக முத்து என்ற ரத்தினத்திற்கு நாயகன் இவன். இப்போது லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் இவன் இருந்தால் அதிகம் பலம் பெறுவான். பலவீனப்பட்ட சந்திரன் சலனத்தை உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்திர பலம் இருந்தால் வாழ்க்கையில் மனோபலம் வரும், எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற முடியும். ஆனால் சந்திரன் பலவீனப்பட்டால் ஒரு சிலர் கொஞ்சம் மனநிலையில் கூட பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நட்சத்திரம் அப்படின்னும்போது பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் கடகராசி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சுக்கிரன் உச்சம் பெறுகிற இடம் 10ஆம் இடம். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் இருங்க, 2ஆம் இடம் கடகத்துக்கு அடுத்தது. இந்த கடகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே வெண்மை தான் பிரதானம். இந்த அரசியல்வாதிகள், அதாவது அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு பிரமுகர்கள், அதாவது அதிகார பதவியில் இருப்பாங்க, அரசியல்வாதிகளாகவும் இருப்பாங்க. இப்படி இருப்பவர்கள் எல்லாம் இந்த வெண்மையான நிறங்களை உடைகளை அணிவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அது வெள்ளை நிறம்தான் அந்த கடகராசிக்கு உரியது. பெரும்பாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிலைகளில் இவருடைய நிலைப்பாடு இருக்கும். இல்லை அரசாங்கத்தை ஒட்டிய நிலைப்பாடு தான் இவங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கும். அரசாங்கத்தில் ஒரு பெரிய முக்கிய புள்ளிகளாக இருப்பார்கள். இல்லை அரசாங்கத்தையே உருவாக்கக்கூடிய முக்கியமான சில அரசியல்வாதிகளாகவும் இவருக்கு அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் சூரியனுடைய வீடாக இருப்பதால் 2 குடையவன் 10ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறான், தொழில் ஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில். அப்போ இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய பேச்சு திறமையால், வாக்கு சாதுரியத்தால் தொழிலை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
அதுலேயே ஒன்று தான் அரசியல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ 2 கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறான்னு சொன்னால் அப்போது உத்தியோக காரகன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிலைகளை தரக்கூடியது. அதான் அரசியல்வாதி, அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் இவர்கள் சொன்னோம். 3 12 கூடிய புதன் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் புதன் அதிபதி 3ஆம் இடமாக வர்றதால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரனுக்கு புதன் ஆகாது. அதனால் பெரும்பாலும் சகோதரிகள் இவங்களுக்கு ரொம்ப அரவணைச்சி போக மாட்டாங்க, இவங்களும் அரவணைச்சி இருக்க மாட்டாங்க, கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4ஆம் இடம் என்ற இடம் சுக்கிரன் 4க்குடையவன் 9ஆம் இடத்துல உச்சமடைகிறான். அப்போ இவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே 4ஆம் இடத்துல சனி பகவான் உச்சமடைகிறார். அப்போ இவங்களுடைய புகழ், செல்வம், செல்வாக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இப்போ சம்பாத்தியம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் பெரிய லெவலில் இருக்கும். இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களால் பேசப்படக்கூடிய அளவுக்கு இவங்க பெரிய லெவலுக்கு இருப்பாங்க. இவங்க மறைந்த பிறகும் இவங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இவர்களுடைய கடகராசி அன்பர்களுடைய தன்மைகள் அப்படித்தான் சொல்லணும். அடுத்தது 5ஆம் இடம் புத்திர புத்திரிகள் ஸ்தானம். அந்த அதிபதி ராசியில் நீச்சமாயிடுறார். புத்திர புத்திரிகள் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு அவர்களே கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது, மற்றபடி சரியான ஒரு அமைப்பு இருக்காது புத்திர புத்திரிகளுக்கு. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் நல்ல இடத்தில் இருந்து விட்டார் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீச்சம் அடைந்து விட்டால் புத்திரர்களால் பிரச்சனைகள், புத்திரர்கள் சரியான ஒரு நிலைக்கு, முன்னேற்றமான ஒரு பாதைக்கு செல்ல மாட்டார்கள், கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரன் அங்கே நீச்சம் அடைகிறதால ஒரு சில ராசி அன்பர்கள் கொஞ்சம் குழப்பவாதிகளாகவும் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரன் பலவீனம் அடையக்கூடாதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது 6ஆம் இடத்தை நாம் சொல்லிவிட்டோம். 6ஆம் இடத்து அதிபதி தான் குரு. அவர் தன்னுடைய வீட்டில் உச்சம் அடைகிறதால இவங்களுக்கு கூடவே இருப்பாங்க. யார் எதிரி நண்பர்கள்னு தெரியாது. கடைசியில் உடனிருந்தே அதாவது காலை வாரக்கூடிய அன்பர்கள் இருப்பார்கள் இவருக்கு. அதனால் இவங்க ஜாக்கிரதையாக செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 7ஆம் இடம் சனி. சந்திரனுக்கு சனி ஆகாதுங்க. அதனால் என்ன ஒரு நிலை அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இவர்கள் அரசியலில் பெரிய பிரமுகர்களாக இருந்தாலும் கூட நேரம் நல்லா இருக்கும் பொழுது தான் இவர்களுக்கு சாதகமாக அமையும். பெரும்பாலும் இவங்களுக்கு 7ஆம் இடம் சரியில்லாத காரணத்தால் இவங்களுக்கு நண்பர்கள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்காது. சொற்ப நண்பர்களே இவர்களுக்கு. அதுவும் நண்பர்கள் ஏராளமாக இருக்கலாம், குரு பார்வை சுவர் பார்வை இருப்பின். ஆனால் ரொம்ப சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆத்ம நண்பர்கள்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் 1 2 தான் இருப்பாங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர்களே இருக்கிறார், குரு பகவான் தான். அப்போ பார்க்கும்போது கூட உடன் இருப்பவர்களால் முன்னேறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும், உடன் இருப்பவர்களால் பின்னடைவுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் குரு பகவானால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் 5க்குடையவன் ஆட்சி வருகிறான், சூரியன் உச்சம் பெறுகிறான். அப்போது இவங்க பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு உதாரணத்துக்கு போலீஸு, அது மாதிரி இராணுவத்துறை, இல்லை இது மருத்துவத்துறை, இல்லை அரசியல் துறை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. எதையும் ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியவர்கள். 11ஆம் இடம் என்பது சுக்கிரன். இவர்களுக்கு காசு, பணம், எல்லாம் புகழ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை துணை அமைவது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருப்பதாலும் 7ஆம் இடத்து அதிபதி சனி
பகை கிரகமாக இருப்பதாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை அமைவதே ஒரு கேள்விக்குறி தான். கடகராசி, கடக லக்னம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக லக்னத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். பட்டு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை நம்ம எடுத்தால் லக்னம் தான். ஸோ கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரனும் சனியும் ஆகாது. அப்போ பார்க்கும்பொழுது வாழ்க்கை துணை அமைவது என்பது ரொம்ப அரிதான ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த கடகராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்குங்க. புனர்பூசத்துக்கு கனக புஷ்பராகம், பூச நட்சத்திரம் சனி நீலக்கல்லை, ஆயில்ய நட்சத்திரம் மரகத பச்சையை அணியலாம். இப்போது இந்த கடகராசியை வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் உகந்த தெய்வம். அம்பாளை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகலாம். அதிர்ஷ்டமான எண் 1, 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்டக்கல் முத்து. அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய். தெய்வம் தான் நம்ம சொல்லிட்டோம். சிம்மம், விருச்சிகம், மேஷம் இது நட்பு வீடுகளாக மாறுகிறது. அதாவது நட்பு, இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நட்பாக இருப்பாங்க கடகராசி அன்பர்கள். இப்போது இந்த கடகராசி அன்பர்கள் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு எது அப்படின்னு சொன்னாக்கா வைரம். ஸோ வைரக்கல்லை நீங்கள் காலம் முழுவதும் அணிந்தால் உங்களுடைய பர்சனல் லைஃப் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கையிலையும் சொபஸ்டிகேட்டடான ஒரு வாழ்க்கை அமையும். சுக்கிரன் பாதகாதிபதியாக இருப்பதால். அடுத்தது நீலக்கல்லை கூட அணியலாம். நீங்கள் அணிஞ்சிங்கன்னா நல்லா வரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சிறப்பான ஒரு ராசி இந்த கடகராசியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது, நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.